அப்போ வார்த்தையாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஜலத்துக்குள்ள வரும்போது ஜலத்துக்குள்ள இருந்து உயிருள்ள மீன்களும் பறவைகளும். In my Bible, whenever I read about the parting of waters, I have seen a miracle. இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் கடவாமல் உங்களை தடுக்கிற அந்த தண்ணீரை ரெண்டாய் பிளக்க போகிறார். இவங்க ஒரு துறவை வெட்டுறாங்க, அந்த தண்ணீர் கசப்பா இருக்குது. வேற துறவை வெட்ட சொல்லி கர்த்தர் சொல்லல, பக்கத்துல இருக்க ஒரு கிளையை வெட்டி போட சொன்னார். அந்த கிளை வேற யாரும் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த கிளை வந்த உடனேயே அது அந்த தண்ணீர்ல இருந்த கசப்பெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற மதுரத்தை கொடுத்தது. தண்ணீர் இனிமையாய் மாறினது. Last week I was preaching about how water was turned into wine. தண்ணீரை திராட்சை ரசமாய் ஆண்டவர் மாற்றினார். அப்படியானால் what is the mystery of the water? தண்ணீருக்குள் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? தண்ணீருக்குள் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? What is the mystery of the water? ஆண்டவருடைய ஞானம் அனந்தமானது. The wisdom of God is so big. And God's wisdom cannot be compared to any human wisdom. தேவனுடைய ஞானத்திலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். The people who discern, தேவனை அறிந்தவர்கள். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனை அறிந்தவர்கள் தமிழ்ல அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, they that know the Lord shall do great exploits. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய சாதனைகளை உங்கள் மூலமாய் என் மூலமாய் கர்த்தர் செய்வதற்கு அவர் வைத்திருக்கிறார். தானியேல் 11:32 உடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அவர்கள் அதற்கு ஏற்றபடின்னு போட்டிருக்குது. They shall do great exploits. பயங்கரமான காரியங்களை செய்வார்கள். யாருக்கெல்லாம் ஆண்டவரை ஆழமாய் அறிய வேண்டும் என்று. ஆமென். Today I want to take you through a journey of the water. தண்ணீர்ல என்ன பாஸ்டர் இருக்குது? உலக தோற்றத்திலிருந்து கடைசி வரைக்கும் பைபிள்ல வார்த்தையோடு இணைந்து வருகிறது ஜலம், தண்ணீர். From Genesis to Revelation 22 இந்த தண்ணீருடைய வேலையை நீங்க பார்க்க முடிகிறது. இன்ஃபேக்ட் இந்த தண்ணீரை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனிதனுடைய சரீரத்தில் 70% தண்ணீர், பூமி உருண்டையிலையும் 70% தண்ணீர் இருக்கிறது. 70% of the earth is water. 70% of the world is filled with water. 73% brain and heart is filled with water. 83% of lungs is filled with water. 73% liver is water. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, போன் இருக்குல்ல, 31% of the bone is filled with water. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் நடுவிலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஜலத்தை கலந்து போக வைக்க போகிறார். God is going to make you cross over into your blessing, and so he is going to use a water for you to move into that God has planned for you. நான் ஸ்கூல்ல படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்குது. பிசிக்ஸ் கிளாஸ்ல வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப். டாக்டர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா. அது குடிச்சா பாடியுடைய எல்லா பகுதியில் இருக்கிற சுகர் மற்ற டாக்ஸின்ஸ் பாடியை விட்டு வெளியேறுமா. காலையில் எழும்பின உடனே பச்சை தண்ணியை குடிக்க சொல்றாங்க, மாலையில் தூங்கும் போது சுடு தண்ணியை குடிக்க சொல்றாங்க. இந்த தண்ணி எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது? சரீரத்துக்கு மட்டுமல்ல,
இயற்கையினுடைய எல்லா படைப்புகளில் இந்த தண்ணீர் விசேஷமானதாய் நான் பார்க்கிறேன். ஏன் விசேஷமானதாய் பார்க்கிறேன்? ஆண்டவர் சில காரியங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். உலகத்தை உருவாக்கும் போது அவைகள் அவருக்கு கீழ்ப்படிந்தது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. God is omnipotent. He is an all-powerful, almighty God. Everything is in His power. அப்போ இந்த தண்ணீரை பார்த்து கர்த்தர் சில காரியங்களை பேசினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். ஜலம் திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவது. ஜலமானது ஜனிப்பிக்க கடவது. Let the water bring forth, or rather let the water birth. தண்ணீர் ஜனிப்பிக்க கடவதாம். தண்ணீரை பார்த்து என்ன சொன்னாருங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? birth அப்படின்னு அர்த்தம். என்னங்க? அப்போ வார்த்தையாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஜலத்துக்குள்ள வரும்போது ஜலத்துக்குள்ள இருந்து உயிருள்ள மீன்களும் பறவைகளும் அப்படியானா தண்ணீருக்குள்ள ஒரு கற்பம் இருக்கிறதா? அப்போ தண்ணீரே ஒரு கற்பம் தானா? அப்படியானால் இந்த தண்ணீரை பார்த்து அவர் பேசின போது இன்னும் கொஞ்சம் ஆழமா கொண்டு போறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. இருளை நீக்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் ஜலத்துக்குள் மூழ்கி இருந்த பூமியை ஜலம் பிரசவிக்க வேண்டியதாக இருந்தது. புரிஞ்சவங்க அல்லேலூயா. God had to birth the entire world out of the water. That's why in Genesis chapter 1 verse 6, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று, ஆகாய விரிவு உண்டாக கடவது, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். Somebody said hallelujah. Water had the capacity to part ways and birth the land, the dry land, so that God can bring vegetation, so that God can make man to live. Man is not an amphibious person. Man has lungs. மனிதனுக்கு காற்றை சுவாசிக்க கூடிய ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீரில் வாழ்கிற அந்த பிராணிகளுக்கு ஜலத்திலேயே கர்த்தர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு பிள்ளை தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது தண்ணீர் குடத்தில் அல்லவா இருக்கிறது. The baby inside the mother's womb is in water. It is alive inside water. உங்களே என்னையும் இன்னைக்கு தண்ணியில் தூக்கி போட்டோன்னா நம்ம மூழ்கி செத்துருவோம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஸ்விம்மிங் உங்கள் அம்மா வயிற்றில் படிக்கிட்டு தான் இருந்தீங்க. கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்களேன். The baby inside the amniotic fluid. Lungs are one of the last organs to finish developing. The baby is alive in that water. Water kept that baby alive. Umbilical cord வழியா the baby was receiving nutrients. உங்களுக்கு தெரியுமா, பேபியுடைய ரத்தமும் தாயுடைய ரத்தமும் கலக்காது. They both go through a different channel. Only when the baby is born, water is taken out. கொஞ்சம் பாருங்களேன், இந்த குழந்தைய பாருங்க, தாய் உடைய பால் குடத்தோட வந்துருச்சு.
Look at the baby inside the water. It is still able to move. It's being alive in the water. A classic depiction of how water has the capacity of birthing things. Your miracle is going to birth. I believe உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி God is going to open the waters. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? In my Bible, whenever I read about the parting of waters, I have seen a miracle. எப்பொழுதெல்லாம் தண்ணீரை பிரித்தாரோ அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. முதலாவதாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் தண்ணீரை ஏதோ ஒன்றை புதுசா உங்க லைஃப்ல ஜெனிப்பிக்க பண்ண கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கட்டளையிட போகிறார். We are 70% water. And God wants to speak to us so that something will be birthed inside of us. நமக்குள்ளே புதிய அற்புதங்களை கர்த்தர் பிறக்க வைக்க போகிறார். புதிய ஐடியாஸை பிறக்க வைக்க போகிறார். புதிய கிருபைகளை தரப்போகிறார். வாட்டர், அந்த தண்ணீர் ரெண்டாய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். பை ஹரிரோத் என்கிற இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ உன் கோலை நீட்டு, வார்த்தை என்பதன் அடையாளமாகிய கோலை நீட்டு. ஏன்? அதே வார்த்தையை ஆதியாகமத்தில் கர்த்தர் சொன்னபோதுதான் தண்ணீர் ரெண்டாய் பிளந்து வெட்டாந்தரை உண்டானது. மேய்ப்பன் உமது கோலும் உமது தடியும். அந்த கோல் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் கடவாமல் உங்களை தடுக்கிற அந்த தண்ணீரை ரெண்டாய் பிளக்க போகிறது. நீங்க அக்கறையை சேர போறீங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பூமியை நோக்கி நடக்க போறீங்க. I prophesy that you will cross over. யோர்தான் என்கிற நதி, இந்த பக்கம் மோவாபு அருவருப்பு, அந்த பக்கம் கானான் வாக்கு பண்ணப்பட்டது. நடுவிலே யோர்தான் நதி. யோர்தான் நதி ஹெர்மோன் என்கிற மலையிலிருந்து வேகமாய் புரண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பூமியை விட தாழ்வாய் இருக்கிற சவக்கடலை நோக்கி மேலிருந்து கீழே பாய்கிற நதி. இந்த நதி ஒரு அவமான சின்னம். இந்த நதி போராட்டத்துக்கு அடையாளம். இதுக்கு பெயர் யோர்தான். இந்த நதியை தாண்டினா அந்த பக்கம் ஆசீர்வாதம். ரொம்ப நாளா நதியை தாண்ட முடியாம இருக்கிறாங்க. மோசே கடந்து போன பின்பு கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஜனங்களை பரிசுத்தம் பண்ண கொள்ளி சொல், நாளைக்கு இந்த யோர்தானை கடப்பீர். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை ஆறுகளின் நடுவிலே, சமுத்திரத்தின் நடுவிலே தண்ணீரை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நீங்க கடந்து போக போறீங்க. கர்த்தர் உங்களை அக்கறைக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க போறார். அதுக்கு இந்த தண்ணீருக்கு கட்டளை கொடுக்க போறார். யோசுவாவும் ஆசாரியர்களும் அவங்களுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தான்ல கால் வச்ச உடனேயே தண்ணீர் ஒரு குவியலாய் நின்றதாம். தண்ணீருக்கு கீழ் நோக்கி போகிற இயற்கையினுடைய ஒரு நியதி இருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் இயற்கையவே மாற்ற போறார். தண்ணீருக்கு ஒரு காது இருக்குதுங்க. இந்த தண்ணீருக்கு ஒரு காது இருக்குது. The water can listen. That is why water became wine. இந்த தண்ணீர்ல இருந்த அவர் திராட்சை ரசத்தை அவர் உருவாக்கினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்கள் மாறாவை அவர் மதுரமாய் மாற்றி விடுவார். இவங்க ஒரு துறவை வெட்டுறாங்க, அந்த தண்ணீர் கசப்பா இருக்குது. வேற துறவை வெட்ட சொல்லி கர்த்தர் சொல்லல, பக்கத்தில் இருக்க ஒரு கிளைய வெட்டி போட சொன்னார்.
அந்த கிளை வேற யாரும் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த கிளை வந்த உடனேயே அது அந்த தண்ணீர்ல இருந்த கசப்பெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற மதுரத்தை கொடுத்தது. தண்ணீர் இனிமையாய் மாறினது. உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து, சாபமான கசப்பை, ஏசாமி சிலுவையில தொங்கும் போது அவரிடத்திலே 2 காரியங்களை குடிக்க கொடுத்தார்கள். ஒன்று மது, ஏன்னா அந்த வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை கொடுத்தாங்க, அவரை வாங்கல. அடுத்தது கசப்பான காடி. இந்த கசப்பான காடி, கடற்காளானிலே செய்யப்பட்ட இந்த கசப்பான காடிய அவர் வாங்கி குடித்து விட்டு தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ பாவம் பண்ணா, அவள் செய்த பாவத்தை ஒரு இலையின் மேல் எழுதி, அந்த இலையின் மேல் இருக்கிற எழுத்தை கழுவி, அந்த தண்ணீர்ல கழுவி அதை குடிக்க சொல்லுவார்கள். அவள் அதை குடிக்கும் போது அவள் வயிறு வீங்கி அவள் மரித்து விடுவாள். ஆண்டவராக இயேசு பார்த்தார், என் பிள்ளைங்க லைஃப்ல இனிமேல் கேன்சர் வரக்கூடாது, என் பிள்ளைங்க லைஃப்ல சாபம் வரக்கூடாது. வாட்டர் அண்ட் காட், the secrets, the mystery of the water, the mystery of the water. அன்பனுடைய பிள்ளைகளே, யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அந்த மோசேயுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது, மோசேயுடைய வாழ்க்கையில அவர் சிறு பிராயத்திலே கொல்லப்பட வேண்டியது, மோசேயை காப்பாற்றினது தாயானவள் பார்க்கிறான். மோசே பார்வோன் கொல்ல சொல்றார். இந்த குழந்தையை எடுத்து ஒரு கூடையை பின்னி, அந்த கூடையில குழந்தையை வச்சு தண்ணீர்ல மிதக்க விட்டுறான். அந்த குழந்தை தண்ணீரிலே மிதந்தது. அந்த தண்ணீர் அந்த குழந்தையை காப்பாற்றினது. பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை எடுக்கிறாள், பிள்ளையை வளர்க்கும்படி பிள்ளையுடைய தாய்கிட்டேயே கொடுக்கிறாள். மோசேயுடைய அம்மாவே பால் கொடுத்து பெரியவனான உடனேயே, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது பார்த்து பேரை வைங்க. இவளுக்கு மோசேன்னா என்ன அர்த்தம்னா, தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டவன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தண்ணீர்ல இருந்து, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவன். அதனால்தான் மோசே கையில கோல் வைக்கும் போது ஜலம் கீழ்ப்படிந்தது. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்ன செய்ய போறாருன்னா, உங்க லைஃப்ல இருக்கிற உங்களை தடுக்கிற எல்லா யோர்தான்களையும் சிவந்த சமுத்திரத்தையும் 2ஆய் பிரிக்க போகிறார். தண்ணீரில் ஒரு அற்புதம் நடந்ததுங்க. மிரக்கிள்ஸ் இன் தி வாட்டர். நிறைய மிரக்கிள்ஸ் நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது, அதற்கு முன்பாக சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் எப்படி அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குஷ்டரோகி, அவனுடைய பெயர் நாகமா, குஷ்டரோகத்தோடு அவன் தீர்க்கதரிசி இடத்துல வருகிறான். தீர்க்கதரிசி அவனுக்காக கை வச்சு ஜெபிக்கவும் இல்லை, அவன் மேல் உமிழ்ந்து எதையும் செய்யல. தீர்க்கதரிசி உள்ளக்குள்ள இருந்துட்டே அந்த ராணுவ தளபதியை பார்த்து சொல்றார், நீர் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். இந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோர்தான்ல நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அவன் வேண்டான்றான். வேலைக்காரங்க சொல்றாங்க, வேற ஏதாவது சொன்னா நீ செஞ்சிருப்பீர்ல, போய் செய்யும் அப்படின்னு. அவன் போயிட்டு அந்த ஸ்நானத்தை அவன் பண்ணுகிறான். 7வது முறை எந்திரிக்கும் போது அவனுடைய மாம்சம் குழந்தையின் மாம்சத்தை போல மாறிட்டு. தண்ணீல அற்புதம் இருந்துச்சா,
கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சா. Not every water, the word to the water. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், 7 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும். 7ஆம் மாதத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். 7ஆம் மாதம் உங்க வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் வரும். 7ஆம் மாதம் வரும். இது உங்களுக்கு 7வது வருடம். 7th இயர்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தருகிறார். இந்த வருஷம் 7th month முடிக்கிறதுக்குள்ள 8வது மாசம் உங்க வீட்டில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடப்பதாக. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? முதலாவது சொன்ன தண்ணீரில் என்னங்க? பேர்திங். எழுதிக்கோங்க, தண்ணீர் புது காரியங்களை கர்த்தர் ஜனிப்பிக்கிறார். 2வது, ஆண்டவர் தண்ணீரில் அற்புதங்களை செய்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய முதல் அற்புதமே தண்ணீர்லங்க. வேற எதையாவது அவர் அற்புதத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே. எதற்கு அவர் தண்ணீரிலிருந்து திராட்சை ரசத்தை உருவாக்கினார்? Miracles in the water. மோசே கிட்ட பார்வோன் இடத்திலே தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தர் முதலாவது செய்ய சொல்ற அற்புதம் என்ன? தண்ணீரை இரத்தமாய் மாற்றிவிடு. இரத்தமாய் மாற்றிவிடு. அன்பார்ந்த பிள்ளைகளே, இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்? யாத்ராவும் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி. The water turned into blood. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தண்ணீர் இரத்தமாய் மாறுவது. 3 காரியம் இந்த பூமியிலே ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 3 மிக முக்கியமான காரியங்கள் பூமியிலே உண்டு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7, 8 சேர்ந்து வாசிக்க போகிறோம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரலோகத்துல சாட்சி 3 பேரு. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வார்த்தை யாருங்க? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க ஆமென். அப்புறம் பரிசுத்த ஆவி. அப்புறம் பூமியிலே, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. 3 காரியம் பூமியிலே சாட்சி என்னென்னங்க? ஆவி, ஜலம், ரத்தம். எல்லாரும் சொல்லுங்க. ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3ம் சாட்சியிடுகிறதாம். இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்க உடம்புல ஆவி, ஜலம், ரத்தம். இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துருங்க. ஆவி இல்லாம ரத்தமும் ஜலமும் இருந்தா, ஜலமும் ரத்தமும் இருக்குது, ஆவி இல்ல. சரி, ஆவி இருக்குது, ரத்தம் இருக்குது, ஜலமே இல்ல. சொமாலியா தான். புரியுதா உங்களுக்கு? ஆவியும் ரத்தமும் இருக்குது, ஜலம் இல்லைன்னா. ஆவியும் ஜலமும் இருக்குது, ரத்தம் இல்லைன்னா கட் பண்ணி ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா இருங்க, செத்துருவோம். அப்ப இந்த 3ம் நம்மளை உயிரோட சாட்சியா வைத்திருக்கு. அப்படியானாலும் இந்த ஜலமானது கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது எவ்வளவு இம்பார்ட்டண்டா பார்த்திருந்தா 70% நம்மை ஜலத்தால் நிரப்பியிருப்பார். நாமே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான். ஆகவேதான் ஜலத்திலே கர்த்தர் அற்புதங்களை, God is going to show you miracles in the water. Miracles in the water. அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சுகமளிப்பதற்கு தேவனுடைய பெதஸ்தா என்கிற குளத்துக்கு பக்கத்துல 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். தண்ணீர் கலக்கப்படும் போது உள்ளே இறங்குறவங்களுக்கு சுகம். பழைய ஏற்பாட்டில்
யாருக்கு வியாதி வந்தாலும் ஆசாரியனிடத்துல கொண்டு போகும்போது ஆசாரியன் அவர்கள் சுத்தமாகும்படி அவர்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பார். அன்பானவருடைய பிள்ளைகளை, ஹீலிங் அண்ட் வாட்டர். ஆண்டவர் குருடன், அவன் பிறவி குருடன். அவர் கீழே உமிழ்கிறார், சேர் உண்டாக்குகிறார். சேரை எடுத்து அவன் கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு. சீலோவாம் குளத்துக்கு வந்து அந்த மனிதன் கழுவி பார்க்கிறான். எல்லாரையும் அவன் பார்க்கிறான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டான். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் வேணும்? உன் பார்வை அடைந்தானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காரியம் என்னன்னா, ஒரு குருடனுக்கு இந்த தண்ணீர்ல கழுவும் போதே ஜனிப்பிக்கிற அந்த தண்ணீர் கண்ணை உருவாக்கி தந்து விட்டு, அல்லேலூயா. தண்ணீரிலே வல்லமை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை. ஆவியானவர், ஜலம், ரத்தம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஜனங்கள் என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். How many of you want to say amen? Hallelujah. மறுபடியும் நான் சொல்றேன், water for birthing, water for birthing, water for miracles. சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே வரும்போது water for deliverance. சொல்லுங்க ஆமென். Hallelujah. Water for healing. தண்ணீரிலே கழுவின போது கண்கள் திறக்கப்பட்டது. குஷ்டரோகி சுகமானா, உங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை தரப்போகிறார். Water for blessing, water for prosperity and blessing. அக்சால் என்கிற ஒரு பெண் இருக்கிறார், காலேபுடைய குமாரத்தி. இவளுக்கு வறட்சியான நிலங்கள் கிடைத்திருக்கிறது. இவளுக்கு தேவை ஆசீர்வாதம். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? மேலிருந்து தண்ணீர் வந்தா மழை, அது ஆசீர்வாதம். இன்னொரு தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணீரை யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என் கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தண்ணீரை ஆசீர்வதிப்பார். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. The blessing of Abraham, Isaac, Jacob, அவங்க தோண்டின துறவுல நல்ல தண்ணி வந்தது. உங்கள் முயற்சிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இதை புரிந்து கொண்ட அக்சால் கேட்கிறாள், எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீர், நீர் பாய்ச்சலான இடத்தை இப்ப தரணும். அவள் தகப்பன் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான, இதுவரைக்கும் நடுவுல பாலைவனம், இப்ப மேலையும் சோலைவனம் கீழையும் சோலைவனம், ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துட்டார். How many of you want to say amen? எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க? நீங்க கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க. ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே
தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் சபை என்கிற இந்த தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட உங்களை கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான மழையே இல்லாத வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான போல் இருப்பான். நீங்கள் இந்த வருஷம் வருத்தம் இல்லாமல் கனிகளை தருவீர்கள். நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த வருஷம் உங்க பிசினஸ்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய பாலைவனத்தை எடுத்துட்டு சோலைவனமாய் மாற்றும்படி நீங்க நீர்க்கால்களின் ஓரமாய் இந்த வருஷம் நடப்படுகிறபடியினால் இந்த வருஷம் நீங்க தப்பாம கனி கொடுப்பீங்க. உன் ஆகாரத்தை உன் தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அவைகளின் நீங்க சபையில கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பலனளிக்க போகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அதனுடைய பலனை நீ காண்பாய். You will see the blessing. நீங்கள் கர்த்தருடைய வீடாகிய இந்த இடத்திலே விதைத்த ஒவ்வொரு காரியத்தையும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? தண்ணீர்ல விழுந்தால் நீங்க மூழ்க மாட்டீங்க. உங்கள் அற்புதங்களை மிதக்க செய்வார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு முறை மரங்களை வெட்டி கொண்டிருக்கும் போது கோடாலி, இரும்பினால் செய்யப்பட்ட கோடாலி கை தவறி தண்ணீருக்குள் விழுந்து மூழ்கி விடுகிறது. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் தீர்க்கதரிசியில வந்து சொல்றாங்க, ஐயோ ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே, நான் லோன் எடுத்திருக்கிறேனே, என் பிசினஸ் மூழ்கிருச்சு, நான் லோன் எடுத்திருக்கிறேனே, என் குடும்பத்தை நான் கரை சேர்க்கணுமே, மூழ்கிருச்சே. தீர்க்கதரிசி கேட்டார், அது தண்ணியில எங்கே விழுந்தது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எங்கே விழுந்தது? இங்கதான் எங்கேயோ விழுந்துச்சு. எங்கே விழுந்தது? ஏன்னா எங்க விழுந்துச்சு நீங்க காமிச்சீங்கன்னா கர்த்தர் அங்க ஒரு அற்புதம் செய்வார். யாருக்கெல்லாம் ஒரு அற்புதம் வேணும்? தண்ணீர்ல எங்கப்பா விழுந்துச்சு? நீ எங்கே விழுந்தாய்? எந்த இடத்திலே பாவத்திலே விழுந்தாய்? எந்த காரியம் உன்னை தடுமாற செய்தது? கால் சறுக்கிற்று. அந்த இடத்துல இன்னைக்கு ஒன்று செய்யுங்க. யார் பேச்ச கேட்டோம்? பணத்தை இனிமேல் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் சொன்னா மட்டும் செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் லாட்டரி சீட்டு நடத்துறவர் இல்லை. 10 கோடி அப்படி வராது. உழைச்சா நம்முடைய உழைப்புக்கு மேல 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு. சபை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் பாய்ச்சலான இடம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? துன்மார்க்கன் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் இருந்து பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கணும். சபை கிட்ட நடப்பட்டு இருக்கணும். அப்போ எப்படியா? காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற அவன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பத்தை தண்ணீர் மேல் போட்டிருக்கிறீங்க, சபையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் வைக்கப்பட விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அன்பார்ந்த பிள்ளைகளே, சாபமான தண்ணீர் ஒண்ணு பார்க்கறாங்க.
தீர்க்கதரிசி சொல்றாரு, என்கிட்ட ஒரு புது துருத்தியை கொண்டு வாங்க. அந்த துருத்தியில அவர் உப்பை போடுறார். கொண்டு போய் அந்த தண்ணீர்ல போட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் ஆரோக்கியமாக்கினேன். உங்கள் தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியமாக பண்ண போறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆரோக்கியமாக பண்ண போறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இனி ஒரு சாபமும் இராது. God wants to cancel the curse in your life. Curse in your life. தண்ணீரின் ரகசியங்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தார்? Why should the Lord Jesus take baptism? அவர் பாவம் செய்யாதவராயிற்றே. Why should he consider water for baptism? Because for a new birth there has to be a water regeneration. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில். That is why baptism is so important. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் உமக்கு எப்படி ஞானஸ்நானம், நீர் தான் எனக்கு கொடுக்கணும். அவர் சொல்றார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது ஏற்றதா இருக்கு. I have to fulfill all righteousness. நான் உன்னை செய்ய சொல்லிட்டு நானே செய்யாம இருந்தா எப்படி? அப்புறம் சர்ச்சில் ஒரு கூட்டம் எழுப்பி சொல்லும், இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரா? அவர் மீசை வைத்திருந்தாரா? அவர் நீல முடி போட்டிருந்தாரா? அங்கி போட்டிருந்தாரா? பேண்ட் போட்டிருந்தாரா? ஜீன்ஸ் போட்டிருந்தாரா? இப்படியெல்லாம் சர்ச்சையை கலக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பா, பேசாம எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பா. இப்படி எல்லா நீதி, அவர் நீதிக்கு உட்பட்டவராக இருந்தபடினால்தான் அவர் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் வந்து அமர்ந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன். அம்மா வயிற்றுல நீங்க தண்ணியில பிறந்தீங்கல்ல, அதே மாதிரி தேவனுடைய கற்பமாகிய ஆவிக்குரிய கற்பத்துல உங்களை பிறக்க வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஞானம் வந்த பிறகு கொடுக்கிற ஸ்நானத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது சிவந்த சமுத்திரத்தில் ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் தண்ணீருக்குள் அவர்கள் நடந்து வந்தார்கள். புது பிறவியாய் மாறினார்கள். யோர்தானுக்குள் அவர்களை கடந்து வர செய்து கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார். பரம கானானுக்கு போகணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னா நாமும் கூட இந்த தண்ணீரின் வழியாய் கடந்து வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, முதல்ல தண்ணி, அடுத்தது அக்கினி. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்க பாஷையவே ஆண்டவர் மாத்துறதுக்கு உங்க மேல அவர் சுத்தமான ஜலத்தை தெரிப்பார். அதனால்தான் ஞானஸ்தானம் பெறும்போது நமக்கு அந்நிய பாஷையினுடைய வரம் கிடைக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்னைக்கு நம்ம மேல பரிசுத்தமான அவருடைய ஞானஸ்தானத்தினுடைய அந்த ஜலம் தெரிக்கப்பட்டு நம்ம கர்த்தருக்குள்ள வரோமோ, நம்ம பாஷையும் சுத்தமான பாஷையா மாறிவிடும். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் அந்த தண்ணீரை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க சரீரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீர்வளம் பொருந்திய இடங்களை தரப்போகிறார். இனி சாபம் இராது. இனி கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டமா என்ன மாற்றுங்கப்பா. ஓ, இதுக்குதான் கர்த்தர் சொன்னாரா, நீ வற்றாத நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பா. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் கர்த்தர் சொல்ல, நீ வற்றாத நதி போல அல்ல, நீர் ஊற்று. நதி தண்ணீரை சுமக்கும், நீரூற்று தண்ணீரை உருவாக்கும். அன்பான நேயர்களே,
இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org